இதுவரை அதிமுகவும் திமுகவும் சந்திக்காத ஒரு சரிவை விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தமிழகத்தினுடைய இந்த 2 மாபெரும் கட்சிகளும் சந்திச்சிருக்காங்க. இதை சொன்னது பிரசாந்த் கிஷோர். இவரை பற்றி பெரும்பாலும் தெரியாதவங்களே கிடையாது. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முக்கிய கட்சிகளுக்கு தேர்தலில் வியூகம் வகுத்து அவங்கள ஜெயிக்க வச்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மெயின் பில்லர் இந்த பிரசாந்த் கிஷோர். இவர் இப்போ சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து சில டிஸ்கஷனை நடத்தியிருக்கிறாரு. இதை பார்த்த பலரும் விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்துட்டாரு, இனி அவருடைய தேர்தல் வியூகங்கிறது வேற மாதிரி இருக்க போகுது. மார்ச் மாதத்துலேருந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிற விஜய் தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, கொள்கையை இன்னும் எப்படி எடுத்துகிட்டு போகலாம், என்னென்ன மாதிரியான பேச்சுகள் மூலமாக நடவடிக்கைகள் மூலமாக கட்சியை இன்னும் அதிகமாக வலுப்படுத்தலாம், கட்சியை சுற்றி என்னென்ன விமர்சனங்கள் இருக்குது, அந்த விமர்சனங்களை எப்படி சரி பண்ணலான்னு பல கட்ட விவாதங்களும் அதற்கான முடிவுகளும் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தாவேகா கட்சியை பொறுத்தவரையில் சமீப காலமாக அதிகமான சர்ச்சையை ஏற்படுத்தினது கட்சிக்காக உழைச்சவங்க யாருக்கும் சரியான அங்கீகாரங்கிறது கிடைக்கல, எங்களை பெருசாக கண்டுக்கலை, பண வசதி படைத்தவங்களுக்கும் பொதுச் செயலாளரோட நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் பதவிங்கிறது கொடுக்கப்படுறதா பல விமர்சனங்கள் எழுந்துச்சு. அதே மாதிரி பலர் பதவி கிடைக்காத விரக்தியில் கட்சி அலுவலகத்துக்கே நேரடியாக வந்து சண்டை போடுறதும் தாவேகா கொடி கம்பங்களில் இருக்கக்கூடிய கொடிகளை அகற்றுறதும்னு தாவேகா கட்சியையும் விஜய் அவர்களையும் எதிர்க்கிற மாதிரியான பல செயல்களில் ஈடுபட்டுட்டு வராங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக வெற்றி கழகத்தில் மொத்தம் 28 அணிகள்ங்கிறது வகுக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு அணிக்கும் சில பொறுப்பான பதவிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதன் மூலம் இன்னும் அதிகமான பதவிகள்ங்கிறது வழங்கப்படலாம். இது கட்சிக்குள்ள சமீபத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு யூகிக்கப்படுது. சொல்லப்போனால் இந்த 28 அணிகள் அப்படிங்கிறது பிரசாந்த் கிஷோர் சந்திப்புக்கு அப்புறமா ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இதன் மூலமா விஜய் அவர்கள் அரசியலில் ஒரு வேகமான ஸ்டெப்ஸை எடுத்து வச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்படி தமிழக வெற்றி கழகம் இந்தியாவிலேயே இதுவரை யாரும் செய்யாத ஒரு விஷயமான பெண் போராளிகளை தன்னோட கட்சியோட கொள்கை தலைவராக மாற்றின மாதிரி இந்தியாவிலே இதுவரை எந்த ஒரு கட்சியும் செய்யாத பல அணிகள் கொண்ட ஒரு கட்சியை கட்டமைச்சு அதை வலுப்படுத்துறது. இந்த ஒரு முயற்சி மூலமாக திமுக அதிமுக ரெண்டுமே சற்று பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. பிரசாந்த் கிஷோர் இதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்கிறாரு. அது என்னன்னா, விஜய் அவர்களை யாராவது சாதாரணமாக எடை போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலரான அரசியல் கட்சி அவங்களோட ஒட்டுமொத்த அரசியல் வரலாற்றிலேயே அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு இதுவாக தான் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான். பல கட்சிகள் இருந்தாலும் கூட அவங்களும் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே பக்கம் மட்டும்தான் நிற்க முடியும். இந்த 2 கட்சிகளும் மற்ற கட்சிகளோட கூட்டணி அமைச்சு இது 2ல் ஏதாவது ஒன்று தான் ஆட்சி அமைக்கும், தலைமை தாங்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. இந்த இடத்துல தான் 3ஆம் அணி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டுச்சு. இதில் மாற்று கட்சி அப்படின்னு பலரும் எதிர்பார்த்தது முதல்ல நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான். ஆனால் சமீபத்தில் சீமானவர்கள் பல சர்ச்சைகளில் சிக்கி வர்றதை பார்க்கும்போது அது நடக்காத ஒரு விஷயமா மாறப்போகுதுங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ மக்கள் எல்லாருமே மாற்று சக்தியாக நினைக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை தான், தாவேகா கட்சியை தான். இதுவரை யாரும் அசைக்க முடியாத, யாரும் பயமுறுத்த முடியாத டிஎம்கே ஏடிஎம்கேக்கான ஓட் பேங்குங்கிறது தாவேகா கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ கிட்டத்தட்ட 60% கீழே குறைஞ்சிட்டதா சொல்கிறாரு. இதன் மூலமாக 2026 முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறதாகவும் இதன் மூலமாக சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.